Unit 1 Numbers உள்ள try this page number 7 அதில் second sum find the standard form of 27 by 18 36 by 9 minus 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சம் 27 by 18. நான் வந்து இங்கே 27 by 18 அப்படின்னு போட்டுக்கிறேன். 27 by 18. இப்போ ரெண்டுத்துமே இதில் இருக்குன்னா ப்ளஸில் இருக்குது. இப்போ 27 18 இருக்குது. இதை எந்த டேபிளில் பண்ணலாம்? 2 டேபிளில் பண்ணலாமா? 3 டேபிளில் பண்ணலாம். 3 1 3 6 3 3 9 3 4 12 3 5 15 3 6 18 3 7 21 3 8 24 3 9 27 அதுலேயும் பண்ணலாம். இப்போது 3 1 3 3 2 6 3 3 9 3 4 12 3 5 15 3 6 18 3 7 21 3 8 24 3 9 27 இப்போ 9 6 இருக்குது. எந்த டேபிளில் பண்ணலாம்? திரும்பி 3 டேபிளில் பண்ணலாம். 3 3 9 3 2 6 இப்படியே பண்ணலாம். இல்லைனா 27 by 18னா ஈஸியாக 9 டேபிளில் வரும். 9 2 18 9 3 27 அப்படின்னு பண்ணிக்கலாம். வந்து சின்ன டேபிள்லேருந்தே தான் போயிருக்கோம். அப்போ இதோட ஆன்சர் என்ன? 3 by 2. இப்போ நம்ம இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாற்றியாச்சு. அதில் செகண்ட் சப்டிவிஷன் அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க? 36 by minus 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 36 by minus 96. இப்போ இது ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணாமா? 36 இந்த இடத்துல எனக்கு மைனஸ் 96. 3 3 9 3 2 6 3 1 3 3 2 6 3 1 3. இப்போ 32ன்னு இருக்குது. 3 1 3 போட்டோம்னா வராது. இப்போ 2 டேபிளில் போடலாம். 2 1 2 ரிமைனிங் 1 2 6 12. இப்போ 2 6 மேலே 12. இப்போ 16 இருக்குது. மேலே வந்து என்ன இருக்குது? 6 இருக்குது. கீழே 16 இருக்குது. இப்போது இந்த எதுனா டைம் வரும்? 2 8 16. இப்போ 2 8 2 3 என்ன 6. இப்போ நம்மளுக்கு 3 by minus 8ன்னு வந்துருச்சு. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் மைனஸ் கீழே இருந்தால் அது மேலே போயிடணும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர்? -3 by 8. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.